Praise the Lord ஐயா. சங்கம வானொலியின் மாலை நேர நித்திய வெளிச்ச நேரம். இந்த நித்திய வெளிச்ச நேரம் டொரண்டோ நேரப்படி இரவு 7 மணியிலிருந்து இரவு 10:30 மணி வரை திங்கள், புதன், வியாழன், வெள்ளி ஆகிய நாட்களிலே மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாள் 9ஆம் தேதி பிப்ரவரி மாதம் 26ஆம் ஆண்டு திங்கட்கிழமை. முதல் நிகழ்ச்சிகளுக்கு கடந்து செல்வோம். ஆரம்ப ஜெபம் பாடல் சிஸ்டர் கருணா, சங்கீதம் சிஸ்டர் டோலி, கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக பிரதர் மகேந்திரன், ஊழியருக்கான ஜெபம் சிஸ்டர் டோலி. இன்று 7:30க்கு முதலாவது செய்தி பிரதர் மகேந்திரன். 8 மணிக்கு பாஸ்டர் ஞான பிரகாசம் கொழும்பு ஸ்ரீலங்கா. 8:30க்கு பாஸ்டர் வெங்கட். 9 மணிக்கு பாஸ்டர் இன்டர்நேஷனல் ஸ்காப்ரோ ஒன்டாரியோ. இப்பொழுது சிறு ஜெபத்தை எடுத்து சிஸ்டர் டொலியிடம் ஒப்பு கொடுப்போம். அன்பான பரலோக தாப்பனே சுவாமி, மட்டுமா காத்து வந்து சரியான நேரத்தை கொண்டு நிறுத்திய சுவாமி, அந்த கோடான கோடு சோசம் ஐயா. இன்றைய நாளே இந்த நித்திய விடத்தை நடக்கிற ஒவ்வொரு நிகழ்ச்சியும் எந்த வித ஒரு தடைகள் வராதபடி தொடக்கம் முதல் முடியும் வரை உமது பிரசனம் உமது வல்லமை இங்கே இறங்க வேண்டுமாக ஜெபிக்கிறேன் சுவாமி. பாடல் பாடுகிற சகோதரிகள், வார்த்தையை கொடுக்கிற ஊழியக்காரர் எல்லோரையும் நீர் ஆசீர்வதித்து வழிநடத்தும் உண்டு. எல்லாம் அல்ல இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமென் ஆமென். இன்றைய நாளிலே இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்த வருகிற சிஸ்டர் டோலி அவர்களை அன்போடு அழைப்போம். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் டோலி. Praise the Lord ஐயா. Praise the Lord. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளிலே இந்த நிகழ்ச்சியை உங்களோட ஒப்புக் கொடுக்கிறேன். வழிநடத்துங்கள். ஆமென் ஆமென். ஆமென் ஆமென். நன்றி 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 ஐயா. நன்றி இயேசுவே. நன்றி அப்பா. ஆரம்ப ஜெபத்தோட சிறிய ஜெபத்தோட ஆரம்பிப்போம். நன்றி நன்றி இயேசுவே. நன்றி அப்பா. நேற்றும் என்று மாறாதரே இன்றும் இந்த நேரத்திலும் எங்க கூட இருந்து உங்களோட வார்த்தையை எங்களுக்கு கொடுத்து எங்களை ஆசீர்வதிக்க போற ஒவ்வொரு ஊழியக்காரங்களுக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா. இந்த நேரத்தை உங்களோட நாமத்தை மட்டுமே உயர்ப்பதற்கு தந்த இந்த மகா பெரிதான அன்புக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா. உங்களோட வார்த்தை அப்பா எப்பொழுதும் மாறாததாக இருக்கிறபடியா நன்றி ஆண்டவரே. நன்றி நன்றி அப்பா. உங்களோட நாமம் இனிதான நாமம் என்று கூறி ஆண்டவரே, யாருக்கான ஜெபிக்கிற இந்த வேலையை நான் உங்களோட காரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. பரிசுத்தமான ஆவியானவரே, பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் இல்ல உங்களோட ஆவினாலும் மட்டுமே சகலது நடக்கக்கூடியதா இருக்கப்படியா நன்றி செலுத்துறேன் ஆண்டவரே. உங்களோட எல்லா இடத்திலையும் ஆண்டவரே உங்களோட பரிசுத்தமான இரத்தத்தை தெளிக்கும்படி ஜெபிக்கிறேன். உங்களால முடியாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை. அதுக்கு நன்றி செலுத்துறேன். யாவரையும் இரத்த கோட்டைகளை மறைத்து வைத்து உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்கள். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே. நன்றி இயேசுவே. நன்றி. ஆமென். கர்த்தருடைய வார்த்தை கூறு, தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்றீர். வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்றார். அதே போல ஊற்றும் ஐயா உம்முடைய வல்லமையை இப்பொழுது எங்கள் மத்தியில் ஊற்றி உங்களோட வல்லமை நிறைந்த கரத்தை அநேகருக்கு அப்பா நித்தியம் சங்கமமான நித்திய வெளிச்சத்தில் ஆண்டவரே நீங்க உங்களை உயர்ப்பிப்பதற்கு தந்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்தி யாவருக்கும் உங்களுடைய வல்லமையை தெரியப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன். உங்களோட நாமத்தை மட்டுமே உயர்த்த தந்த கிருபைகளுக்கு நன்றி. மாம்சமான யாவர் மேலும் உங்களுடைய ஆவியை ஊற்றும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உங்களோட நாமம் மட்டுமே மகிமைப்பட வேணும் என்று கூறி உங்களோட நாமத்தை உயர்த்த தந்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேனப்பா. நன்றி. ஆமென். இப்பொழுது சகோதர சகோதரிகளே, சங்கமம் வானொலியின் நித்திய வெளிச்ச நேரத்துக்கு அன்பாக வரவேற்கிறோம். பரிசுத்த ஆவியின் உதவியோடு உங்கள் பாடல் ஜபங்களை எடுத்து வாருங்கள். தேவனை மகிமைப்படுத்துங்கள். ஆமென். கர்த்தர் நல்லவர். அவர்களுக்கு இந்த நேரத்தை கொடுத்து அவரை மகிமைப்படுத்த தந்த கிருபைகளுக்கு நாங்கள் அவர் எவ்வளவு உண்மை உள்ளவராக இருக்கிற எங்களுக்கு அதன்படி நாங்களும் உண்மை உள்ளவராக இருப்பதற்கு அவர் எங்களை அழைத்தார். அந்த அழைப்பின்படி கர்த்தர் யாவரையும் கொண்டு ஆசீர்வதித்து அநேகருக்கு சாட்சியாக நிலை நிற்பதற்கு எங்களை நிலை நிறுத்தி வைத்திருக்கிற கிருபைகளுக்கு நன்றி செலுத்துவோம். ஆமென். இப்பொழுது நாங்கள் யாவரும் சேர்ந்து சிஸ்டர் கருணாவை அன்போட வரவேற்போமாக. பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் கருணா. பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் டோலி. வாருங்கள், வந்து உங்கள் ஜெப பாடல்கள் எடுத்து வந்து கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துங்கள். நன்றி. ஆமென். God bless you sister. ஆமென். God bless you. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம். உண்மையுள்ள தகப்பனே உமக்கு நன்றி அப்பா.
7 நட்சத்திரங்களை கரங்களில் உடையவரே, 7 குத்து விளக்குகளும் மத்தியிலே உலாகிறவரே, பரிசுத்தர் நீர், பரிசுத்தர் பரிசுத்தர். வானமும் பூமியும் உம்முடைய மகிமையினாலே நிறைந்திருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நாங்கள் நிற்பது நீர் மூலமாக இருப்பது உம்முடைய சுத்த கிருபை ராஜா. இதுவரை கண்ணின் மணி எங்களை பாதுகாத்து வழி நடத்துறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உலர்ந்த எலும்புகளை உயிரடை செய்கிறவர் ஆண்டவரே. அன்றைக்கு ஆதாம் இழந்து போன இந்த பூமியை எங்களுக்கு மீண்டும் தருவதற்காக கர்த்தர் நீர் இந்த பூமியிலே வந்து பிறந்து எங்களுக்காக நீர் அடிக்கப்பட்டு அவமானப்பட்டு சிலுவையை சுமந்து கத்தாவை எங்களை மீட்டு கொண்டீங்கள், ரட்சிப்பை தந்தீங்க. அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். உங்களை துதிக்கிறோம், உங்களை போற்றுகிறோம். உங்களுடைய ரத்தத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு துளி ரத்தமும் எங்களுடைய பாவங்களை மன்னிக்க சிந்தப்பட்டது ஆண்டவரே. அப்பா, உங்களை நினைவு கூறும்படியாய் அந்த திராட்சை ரசத்தையும் அப்பத்தையும் நீங்க எங்களுக்கு விட்டு சென்றீங்க ஆண்டவரே. நீங்கள் வரும் வரை இதை நினைவு கூறும்படியாய் செய்ய நீங்க கட்டளையிட்ட அந்த கட்டளையிட்டு படிக்கத்தாவே நாங்கள் ஒரு நாள் உண்மை நினைத்து உமக்கு பயந்தவர்களாய் உம்முடைய சித்தத்தை செய்யும்படியாய் காத்திருக்கிறவர்களாய் எல்லாரையும் மாற்றுங்க, எல்லாரையும் இழுத்துக் கொள்ளுங்க. ரட்சிப்புக்காக இருக்கிற சிருஷ்டிகள் ஒவ்வொன்றையும் இழுத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. அப்பா, ஒருவர் மலிந்து பாதாளம் போகாதபடி கர்த்தர் உம்முடைய திருக்கரத்தினாலே எல்லாரையும் இழுத்துக் கொள்ள வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா தகப்பனே, ஒரு வார்த்தை சொல்லுங்க கர்த்தாவே, எல்லாருடைய வாழ்க்கையும் செழிப்பாகட்டும் ஆண்டவரே. அப்பா தகப்பனே, உம்முடைய கிருபை மகா பெரியது. உம்முடைய கிருபை அப்பா இந்த சபை எடுத்துக் கொள்ளப்படும் போது, அந்த ரகசிய வருகையில கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளை எடுத்துக் கொள்ளப்படும் போது அந்த கிருபை இல்லாது போய்விடும் என்பதை இந்த ஜனங்கள் அறியட்டும் ஆண்டவரே. அதுக்கேற்ற மாதிரி தங்களுடைய வாழ்க்கையை மாற்றும்படியாய் கர்த்தர் அவர்கள் ஒவ்வொருவரோடும் பேச வேண்டுமாக நாங்கள் சுபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா தகப்பனே, உம்முடைய கிருபையினாலே எங்களை இதுவரை பாதுகாத்ததுக்காக நன்றி செலுத்தி உண்மை உயர்த்துகிறோம், உண்மை பாடுகிறோம், உண்மை புகழுகிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் தாளந்தை கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக கூட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்கள் ஒவ்வொருவரையும் உடைய திருக்கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா, அவர்கள் குடும்பங்களை நீர் ஆசிர்வதிக்கிறதாக சருளஸ்ரீவதற்காக அவருடைய மனைவி ரீட்டா பிள்ளைகளுக்காக கூட ஜெபிக்கிறோம். தொடர்ந்து இந்த ஊழியத்தை செய்யும்படியாக தர அழைப்பில் அவர்கள் நிலையாய் நின்று எல்லாவற்றையும் செய்ய பலம் கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். தொடர்ந்து குடும்ப காரியங்களிலே ஆசீர்வாதத்தை உண்டாக்குங்க. இந்த இடங்களுக்காக ஜெபிக்கிறோம். அவரையும் அவருடைய குடும்பத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். உடைய பரிசுத்த ரத்தத்தினாலே மூடி பாதுகாத்துக் கொள்ளுங்க. சுகம், ஆரோக்கியம், பலம் கொடுத்து வழி நடத்தும்படியாய் ஒப்புக் கொடுக்கிறோம். இன்னும் கத்தாவை டவுலிக்காக ஜெபிக்கிறோம். அவருடைய குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம். உடைய ஊழியத்துக்காக அப்பா தகப்பனே, தங்களுடைய நேரத்தை காலத்தை கொடுத்து உமக்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்று வாஞ்சிக்கிற அந்த இதயத்துக்கு ஏற்ற பலனையும் ஏற்ற ஆசீர்வாதங்களை நீர் கட்டளையிட வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து நடத்துங்க. அது போல ரஞ்சனி அலங்காரமணி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. சுகத்தோடும் ஆரோக்கியத்தோடும் இருந்து கர்த்தர் உம்முடைய ஊழியத்தை செய்ய மீண்டும் இந்த இடத்துக்கு வரும்படியாய் பலப்படுத்த வேண்டுமாக நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். அவருடைய குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாரையும் ஆசீர்வதிங்க, தொடர்ந்து வழி நடத்துங்க. இன்னும் பாலங்கோயும் ஒப்பு கொடுக்கிறோம். அவரையும் அவருடைய குடும்பத்தையும் பாதுகாத்து வழி நடத்தும்படியாய் உம்முடைய திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவைகளை சந்தித்தல்லுங்க. ஊழியங்களிலே அநேக ஆத்துமாக்களை கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இன்னும் வரப்போற ஒவ்வொரு ஊழியக்காரர் மேலும் உம்முடைய அபிஷேகம் பலமாய் இறங்கட்டும் ஆண்டவரே. அவர்கள் கொடுக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு ஆத்துமாவாயிலும் எங்கேயாயிலும் விடுதலையாகும்படியா இந்த வானலை கூடாக நீர்க்கிரியை செய்ய வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த குடும்பங்களை ஒப்பு கொடுக்கிறோம், சபையை ஒப்பு கொடுக்கிறோம், அந்த ஊழியக்காரங்களுடைய வாலிப பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்தமாய் நடக்கும்படியாய் கர்த்தர் நீர் அவர்களை சுற்றி வேலி அடைத்து பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாரையும் பொறுப்படுங்க. அவர்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்தல்லுங்க. போக்கிலும் மரத்திலும் துணையாயிருங்க. இவஞ்சலிசம் செய்கிறவர்களையும் ஒப்பு கொடுக்கிறோம். பாதுகாப்பு உடையது கர்த்தாவே. அப்பா, இந்த கடைசி காலத்திலே இந்த உலகத்திலே அப்பா ஓடிக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜனமும் அறியாத ஜனங்கள் ரட்சிக்கப்படும்படியாய் இந்த ஊழியக்காரரை நீர் பயன்படுத்தும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். பாதுகாக்க முடியாது ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் உம்முடைய திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே.
அப்பா இன்னும் எருசலேம் நகரத்துக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இஸ்ரவேல் வம்சர் மேல் என் ஆவியை ஊற்றினபடியால் அவர்களுக்கு என் முகத்தை மறைக்க மாட்டேன் நீங்க சொல்லியிருக்கிறீங்க ஆண்டவரே. அது போல உங்களுடைய முகத்தை மறைக்காதபடி அவர்கள் உமக்கு எதிராக பாவங்கள் செய்தாலும் கர்த்தாவே சந்ததியை தள்ளி சந்ததியை நீர் ஆசீர்வதிக்கிற தகப்பனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. தொடர்ந்து இந்த தேசத்திலே பாதுகாப்பு பலப்படுத்தப்படட்டும் ஆண்டவரே. உம்முடைய மகாராஜா உம்முடைய நகரத்தின் மேல் உம்முடைய கால்கள் வந்து தங்கும் போது உம்மை குத்தினவர்களும் காண்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது ஆண்டவரே. அவர்கள் புலம்புவார்கள் என்று சொல்லப்படுகிறது. அந்த புலம்பலுக்கு முன்னமாக அந்த அநேக ரட்சிப்பை அந்த இடத்தில் காணும்படியாய் பொழுது செபிக்கிறோம். பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. என்னங்க தாவையாயலில் உள்ள நாடுகள் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா பாவங்களுக்குள்ளே தங்களை விட்டு செல்லாதபடி கர்த்தர் உம்முடைய சத்தியத்தையும் உம்முடைய அன்பையும் உம்முடைய நீர் அவர்களுக்காக சுமந்த சிலுவையை காணும்படியாய் கண்களிலே தெளிவை உண்டாக்க வேண்டுமாக நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். தொடர்ந்து அந்த ஜனங்களுக்கு தேவையான எல்லா தெளிந்த புத்தியும் ஞானத்தையும் நீர் கொடுக்க வேண்டுமாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா பேதைகளை ஞானியாளாய் மாற்றுகிற தகப்பன் நீர் ஆண்டவரே. மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன் என்று நீங்க கட்டளை கொடுத்திருக்கிறீங்க, வாக்கு தத்தம் கொடுத்திருக்கிறீங்க ஆண்டவரே. அப்படியே கர்த்தாவே மாம்சமான யாவர் மேலும் உங்களுடைய ஆவியை ஊற்றும் போது அவர்கள் பலனடைவார்கள், அவர்கள் உண்மை அறிவார்கள் ஆண்டவரே. இரட்சிப்பை காண்பார்கள். தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதியுங்க. இன்னும் கர்த்தாவே இலங்கை தேசத்துக்கு ஆட்சேபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா தேசங்களை போல இந்த தேசம் கர்த்தாவே தத்தளித்து கொண்டிருக்கிறது ஆண்டவரே. அங்கே உம்முடைய சத்தியம் கடந்து போய் எல்லாரையும் விடுதலையாக்கட்டும் சுவாமி. இந்த உலகம் பூரா கர்த்தாவே பாவத்தினாலே நிறைந்து இந்த ஜனங்கள் உண்மை அறிய முடியாதபடி கர்த்தாவே எல்லாருடைய மனக்கண்களும் குருடாக்கப்பட்டிருக்கிறது. அப்பா பாவம் பெருகிற இடத்துல கிருபையும் பெருகும் என்று நீங்க வாக்குத்தத்தம் பண்ணினபடியே அந்த இடத்துல அந்த ஜனங்களை ரட்சிக்க வேண்டுமாக நாங்கள் கருத்து பேசுகிறோம். இழுத்து கொள்ளுங்க, உங்களை நோக்கி பார்க்கும்படியாய் கர்த்தர் அவர்களோடு செயல்பட வேண்டுமாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் கர்த்தாவே எல்லா தேசங்களையும் உடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். விசேஷமாய் கனடா தேசத்தை ஒப்பு கொடுக்கிறோம், அமெரிக்க தேசத்தை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுக்கு ஊழியங்களை கர்த்தாவே இயேசுவே தேவன் என்று எங்களுடைய நாடுகளுக்கு கடந்து வந்த இந்த மிஷனரிகளும் அவர்களுடைய மக்களும் கர்த்தாவே தங்களுடைய இன்னுயிர்களை இரத்த சாட்சிகளாய் கொடுத்திருக்கிறார்கள் ஆண்டவரே. ஆனாலும் இன்றைக்கு பாவத்திலே விழுந்து கொண்டிருக்கிற இந்த தேசங்களை உம்முடைய திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. அவர்கள் இரத்த சாட்சிகள் அப்பா. தகப்பனே விடுதலை ஆக்குங்க. எல்லாரையும் உம்முடைய திருக்கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். தொடர்ந்து வழி நடத்தும்படியாக எல்லாம் வலையே கிறிஸ்தீனிய பார்த்து செபிக்கிறேன் நல்ல பிதாவே. திராட்சை செடியே இயேசுராஜா, உம்மோடு இணைந்திருக்கும் கிளை நாங்கள், உமக்காய் படருகின்ற கொடி நாங்கள். திராட்சை செடியே இயேசுராஜா, பசும்புல் மேய்ச்சலிலே நடத்தி செல்பவரே, பரிசுத்தமானவரே ஐயா. பசும்புல் மேய்ச்சலிலே நடத்தி செல்பவரே, பரிசுத்தமானவரே ஐயா. உள்ளமே மகிழுதையா உம்மோடு இருப்பதனால், உள்ளமே மகிழுதையா உம்மோடு இருப்பதனால், கள்ளம் நீங்குதையா எனக்கு, கள்ளம் நீங்குதையா. திராட்சை செடியே இயேசுராஜா, உயவன் கையில் உள்ள களிமண் நாங்கள், ஏந்தி வணைந்திடமே ஐயா. குயவன் கையில் உள்ள களிமண் நாங்கள், ஏந்தி வணைந்திடமே
நாங்கள் நித்தம் கரத்தில். திராட்சை செடியே யேசுராஜா, வார்த்தையில் நிலைத்திருந்து தினமும் கனி கொடுக்கும் சீஷர்கள் நாங்கள் ஐயா. ஐயா, வார்த்தையில் நிலைத்திருந்து தினமும் கனி கொடுக்கும் சீஷர்கள் நாங்கள் ஐயா. வேதத்தை ஏந்துகின்றோம், வாசித்து மகிழ்கின்றோம். வேதத்தை ஏந்துகின்றோம், வாசித்து மகிழ்கின்றோம். தியானம் செய்கின்றோம், நாங்கள் தியானம் செய்கின்றோம். திராட்சை செடியே யேசுராஜா, உம்மோடு இணைந்திருக்கும் கிளை நாங்கள். உமக்காய் படருகின்ற கொடி நாங்கள். திராட்சை செடியே யேசுராஜா. Praise the Lord, sister. ஆமேன் ஆமேன். அருமையான பாட்டு. ஆமேன். திராட்சை கொடியே. ஆமேன். அவருக்குள்ள நாங்க அமர்ந்திருக்காவிட்டா நாங்க அவருக்குள்ள நிலைநித்திருக்க முடியாது. என்ற கர்த்தருடைய கிருபை பெரிதானது. அருமையான பாட்டின் மூலமா பாடினீங்க. என்ன அது தொட்டது. ஆமே, சில பிரச்சனைகள் வரலாம், இருந்தாலும் அவருக்குள்ள நாங்க நிலை நிற்கும் பொழுது கர்த்தர் எங்களே இன்னும் கூட அவருக்குள்ள அனைத்து எங்களை வழிநடத்த வல்லவராக இருக்கிறார். நன்றி சிஸ்டர், நன்றி சிஸ்டர் கருணா. கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி உங்களையும் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம். வானொலி குடும்ப சார்பாக வாழ்த்துக்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றி. காட் பிளஸ் யூ. Thank you, sister. God bless you too. ஆமேன் ஆமேன். நன்றி நன்றி. கர்த்தர் நல்லவர். ஆமேன். இப்பொழுது நாங்க சிஸ்டர் டாலி அவர்கள் சங்கீதத்தை வாசிப்பார்கள். சங்கீதம் 105 முதலாவது வசனத்திலிருந்து 4வது வசனம் மட்டும். கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துங்கள், அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரசித்தப்படுத்துங்கள். அவரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள், அவருடைய அதிசயங்களை எல்லாம் தியானித்து பேசுங்கள், அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். கர்த்தரை தேடுபவர்களில் இருதயம் மகிழ்வதாக. கர்த்தரையும் அவர் வல்லமையையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். ஆமேன். அவருடைய சமூகம் எங்களுக்கு முன்பாக நாங்கள் எங்க செல்கிறோமோ அந்த சமூகம் எங்களுக்கு முன்பாக போய்கொண்டே இருக்கிறது. அப்படியே நாங்கள் அவருக்குள்ள அமர்ந்து இருக்கும் பொழுது எங்களுக்கு கூட பலனும் சத்துவத்தையும் கொடுத்து அவருடைய சமூகத்துல நாங்க மகிழ்ந்து இருந்து அவருக்குள்ள நாங்க அவர்களை பாடி துதிப்பதற்கு கர்த்தர் எங்களை தெரிந்தெடுத்தார். இந்த வார்த்தையின் மூலமாக கர்த்தர் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக என்று கூறி யாவரையும் ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலம். நன்றி இயேசுவே. நன்றி. யாவருக்கும் நன்றி செலுத்துறேன். நன்றி. ஆமேன். இப்பொழுது மகேந்திரன் ஐயா அவர்களை யாவரும் அன்போடு வரவழைப்புமாக அவர்கள் வந்து கேட்டுக்கொண்டிருக்கிறதற்காண்டி ஜெபிப்பார்கள். பிரைஸ் தி லார்ட் ஐயா. பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் டாலி. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஜெபம் செய்வோம். இந்த சங்கம வானொலியிலும் நித்திய வெளிச்ச நிகழ்ச்சியிலும் வார்த்தைகளின் வெளிச்சத்திலும் கேட்டுக்கொண்ட பிள்ளைகள், மறு ஒளிபரப்பை கேட்கிற பிள்ளைகள், அவருக்காக பாரப்பட்டு ஜெபிப்போம். அன்பான பரலோக தகப்பனே சுவாமி, இந்த மாலை வேளையிலே இந்த நித்திய வெளிச்ச நேரத்திலே கேட்டுக்கொண்டிருக்கும் ஒரு பிள்ளைகளுக்காக வருகிறோம் சுவாமி. கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தாவே நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாக ஜெபிக்கிறோம் சுவாமி. ஐயா, இந்த பிள்ளைகள் கேட்கறது மட்டுமல்ல, தங்களுடைய தாளந்தை கொண்டு வந்து கொடுக்க நீ கிருபை செய்ய வேண்டுமாக ஜெபிக்கிறோம் சுவாமி. தேவனே, இலங்கை நாட்டிலே இந்த நித்திய வெளிச்ச நிகழ்ச்சியிலே நடக்கிற பாட்டுக்கள், செய்திகள், ஆராதனை எல்லாம் கேட்டு மிக மகிழ்ச்சியா இருக்கிற சாட்சி கொடுக்கிறாரு சுவாமி. அந்த கிருபைக்கா நன்றி அப்பா. அந்த ஒவ்வொரு ஊழியக்காரும் யார் யார் வந்து ஊழியம் செய்தாலோ, வார்த்தை கொடுத்தாலோ, அந்த ஊழியக்கார சபைகளை பெருக பண்ணும் ஆண்டோரே. அந்த சபைகளை ஒரு விஷயம் எந்த வித ஒரு பொருளாதார தடைகள் வராதபடி
அந்த சபையை நீர் ஆசீர்வாதித்து வழிநடத்த வேண்டுமாக ஜெபிக்கிறேன் சுவாமி. அது மட்டும் ஆண்டவர் கிளச்சபையிலே மாசுகிறேன். நீர் உலகத்திலிருந்து நீ பிரித்து எடுத்த ஊழியக்காரர். இந்த ஊழியக்காரர் வார்த்தையை கொடுக்கும்போது சுவாமி, அந்த வார்த்தையை கேட்கிற பிள்ளைகள் சுகமடைற்றும் ஆண்டவரே. அன்று லிஸ்திரா இந்த நாட்டிலே பவுல் பிரசன்னம் பண்ணி கொண்டிருக்கையில் ஒரு சப்பானி எழுந்து நடந்தான்னு சொன்னது, அதே விதமாக ஊழியக்காரர்கள் செய்து கொடுக்கும்போது சுவாமி, அந்த வார்த்தை ஊடுருவ சென்று வியாதியத்தை குணமாக்க நீ கிருபை செய்ய வேண்டுமாக ஜெபிக்கிறோம் சுவாமி. ஐயா, உம்மை நோக்கி நாங்கள் கூப்பிடுறோம். என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மாறு அத்துற அழுவி செய்வேன் என்று சொன்ன தேவனே. ஐயா, இந்த கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீ ஆசீர்வதித்து மறு ஒளிபட கேட்கிற பிள்ளைகளையும் யூடியூப்பிலே கேட்கிற பிள்ளைகளையும் நீ ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டுமாக எல்லாமல்ல இயேசு கிறிஸ்து அதிகாரமுள்ள நாமத்தாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே, ஆமென். இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார், ஆவலை உன்னை தன் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். Jesus call us all, Jesus call us all, for he the beacon, all eager to fold us. Jesus call us all. எத்துன்ப நேரத்திலும் ஆறுதல் எனக்களிப்பார், எத்துன்ப நேரத்திலும் ஆறுதல் உனக்களிப்பார் என்று உணர்ந்தீனி இயேசுவை நோக்கி நான் எல்லை இல்லா இன்பம் பெற்றிடுவாய். இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார், ஆவலை உன்னை தம் கரங்கள் நீட்டியே இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். கண்ணீரெல்லாம் துடைப்பார், கண்மணி போல் காப்பார், கார்மேகம் போல் கஷ்டங்கள் வந்தாலும் கருத்துடன் உன்னை காத்திடவே. கார்மேகம் போல கஷ்டங்கள் வந்தாலும் கருத்துடன் உன்னை காத்திடவே. Jesus call us all, Jesus call us all, for he the beckons, all eager to fold us. Jesus call us all. சோர்வடையும் நேரத்தில் வேலன் உனக்களிப்பார், அவருன் வெளிச்சம் ரட்சிப்பும் ஆனாதால் தாமதமின்றி நீ வந்திடுவாய். அவருன் வெளிச்சம் ரட்சிப்பும் ஆனாதால் தாமதமின்றி நீ வந்திடுவாய். இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார், அவரை உன்னை தம் கரங்கள் நீட்டியே இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். சகல வியாதியையும் குணமாக்க வல்லவராம், சகல வியாதியையும் குணமாக்க வல்லவராம். யாரா இருந்தாலும் பேதங்கள் இன்றிய கிருபையை அன்பை அளித்திடவே. Jesus call us all, Jesus call us all, for he the beckons, all eager to fold us. Jesus call us all, Jesus call us all. ஆமாண்டவரே, தொடர்ந்து வரும் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் நீர் என்று ஆசீர்வதித்து தந்தருள வேண்டுமாக எல்லாமல்ல இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே, ஆமென். ஆமென் ஆமென். ஐயா, அருமையா பாடினீர்கள். ஆங்கிலத்துல எனக்கு அது பாடையே தெரியாது. எனக்கு முதல் நான் கேட்டிருக்கேன், நான் பாட தெரியல. நீங்க அருமையா பாடினீங்க ஐயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தர் ஆமென். அவங்களுக்கு ஸ்பெஷலாக
அழைத்திருக்கிறார். அதுபடியா அவருடைய அழைப்பின்படி நீங்க அவருடைய மகிமைப்படுத்துறதுக்கு நன்றி செலுத்துறேன். கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி உங்களையும் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம். வானொலி குடும்ப சார்பாக வாழ்த்துறோம், ஆசீர்வதிக்கிறோம் ஐயா. நன்றி. God bless you. God bless you. Amen. ஆமென். கர்த்தர் எங்கள் கண்ணீர் எல்லாத்தையும் துடைப்பார். இந்த கடந்த வீக்கம் எனக்கு ரொம்ப சரியான ஸ்ட்ரெஸ்ஸான வீக்காக இருந்தது. இருந்தாலும் நாங்கள் கர்த்தருக்குள்ள நான் இளைப்பாறில் இருந்தேன். என் நீஸ் ரொம்ப சிக்காகி ஹாஸ்பிட்டலில் இருந்தால் நான் இது சாட்சி சொல்கிறேன், சிறிய சாட்சி. இருந்தாலும் அந்த நேரத்தில் அவள் கேத்தலிக்காக தான் இருந்தால் கர்த்தரை சொந்த ரச்சராக ஏற்றுக்கொள்ள முடியலை. அப்படிப்பட்ட ஒரு மரணத்துக்கு ஏற்ற ஒரு எங்களுக்கு வியாதி வந்தாலும் கர்த்தர் அவளோட பேசி அவளுக்கு கர்த்தர் உண்மையில தகப்பன் என்று கூறத்தக்கதாக கர்த்தர் அவரை ஹாஸ்பிட்டல்ல தொட்டார். நான் கனவுல நினைக்கல நான் போய் அவளோட நிப்பேன் இருந்தாலும் அவளுக்கு ஒரு தரமில்லை அனுப்பி போய் நின்றேன். கர்த்தர் அவள் கூட ரொம்ப விஷயத்துல பேசி அவருக்கு வார்த்தையை கொடுத்து ஆசீர்வதித்தார். அப்படியா எங்களுக்கு ஆபத்து காலங்கள்லாம் வியாதி இல்லை நேரங்கள் நாங்கள் தடுமாறுறோம். இருந்தாலும் கர்த்தர்ந்த பிள்ளைகளுக்கு கர்த்தரங்களை எல்லாற்றையும் நன்மையாக முடிக்கிறபடியா நான் நன்றி செலுத்துறேன். அவர் எங்களுக்கு அழைத்த அழைப்புக்கு நன்றி செலுத்துறேன். நன்றி இயேசுவே, உங்களை உயர்த்த தந்த கிருபைகளுக்கு நன்றி. இப்பொழுது நான் ஊழியர்களுக்கான ஜெபித்து சிறிய பாட்டை பாடுகிறேன். நன்றி இயேசப்பா, நன்றி அப்பா, நன்றி நன்றி, கோடி கோடி நன்றி. உங்களுடைய கிருபைகளுக்கு நன்றி அப்பா. அப்பா எங்களோட ஜீவன்ல நீங்க கொடுத்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன். ஆண்டவரே, தாழ்மை உள்ளவர்கள் இடத்துல நீங்க பேசுறீர்கள். ஆண்டவரே, தாழ்மை உள்ளவர்கள் இடத்துல உங்களுடைய கிருபையை அதிகமாக கொடுத்து வழி நடத்துற கிருபைகளுக்கான நன்றி செலுத்துறேன் அப்பா. பாவிகளை ரட்சிக்க வந்தவரே, நீங்க பாவிகளை நீங்க எங்க மூலமாக வார்த்தையின் மூலமாக நீங்க பேசுற வார்த்தைகள் மூலமாக ஜீவன் அப்பம் நானே என்று கூறியபடி ஆண்டவரே உங்களோட வார்த்தைகளை கொடுத்து ரட்சிப்பதற்கு ஆண்டவரே இந்த ஊழியக்காரங்களை அழைத்தீங்க ஐயா. சங்கமம் மாலை நித்திய வெளிச்சத்தை எங்களுக்கு திறந்து கொடுத்து ஊழியர்களை நீங்க பேர் சொல்லி இந்த ஊழியத்தை இந்த நித்திய வெளிச்சத்தில் அழைத்த மகா பெருதனான அன்புக்கு நன்றி செலுத்துறேன் ஆண்டவரே. நிர்மூலமாக ஆகாததும் நிற்பதுமாக தேவை என்ற கிருபை மட்டுமே. அதுக்கான நன்றி செலுத்துறேன் ஆண்டவரே. தினமும் காலையில எங்களுக்கு நீங்க புதிதான கிருபையை கொடுத்து வழி நடத்தி கொண்டு வர்ற கிருபைகளுக்கு நன்றி. வரப்போற ஒவ்வொரு ஊழியக்காரன் உங்களோட கரத்துல கொடுக்கிறேன். உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க. உங்களோட அபிஷேகத்தினாலும் உங்களோட பரிசுத்தமான ஆவினாலும் நித்தமும் புதிதாக நாங்க உங்களுடைய அன்பையும் கிருபையும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக எங்களை புதிதாக்குற கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன் ஆண்டவரே. அப்பா, we can do all things through Christ Jesus who strengthens us, oh Father. நாங்க கர்த்தருக்குள் சகலதையும் செய்ய முடியுமா இருக்கிறது. ஏனென்றா கர்த்தர் பெரியவர். அவர்களுக்கு புது பலனை கொடுத்து வழி நடத்தி கொண்டு வர்ற கிருபையின் மூலமாக நாங்க ரட்சிக்கப்பட்டோம். கிருபையின் மூலமாக நாங்க எங்களுக்கு செய்ய முடியாததை கர்த்தர் எங்களுக்கு செய்து எங்களை வழி நடத்தி கொண்டு வர கிருபைகளுக்கு நான் நன்றி செலுத்துறேன் அப்பா. ஒரு ஊழியக்காரங்களோட கரத்துல ஒப்பு கொடுக்குறேன். நீங்க உங்களோட சித்தத்தின்படி வளைந்து உங்களோட சித்தத்தின்படி வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். இன்னைக்கு புதிதான வார்த்தைகளோடு வர்ற ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் எங்களுக்கு புதிதான வெளிச்சத்தை கொடுத்து புதிதான வெளிப்படுத்தலையும் கொடுத்து வழி நடத்தி கொண்டு வர்ற கிருபைகளுக்கு நன்றி. யாவும் எல்லா கன மகிமையும் உங்களுக்குவே உரியது. யாவற்றையும் உங்களோட கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் மூலம் தாழ்மையாக ஜெபித்தேன். இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி. தாழ்மையுடன் ஜெபிக்கிறேன் இயேசுவின் மூலம் என் பிதாவே. நன்றி அப்பா, நன்றி. ஆமென், ஆமென். அவருடைய பரிசுத்தமான ஆவியானால் தான் சகலதையும் எங்களுக்கு செய்ய முடியும். ரிஜாய்ஸ் இன் தி லார்ட் அகைன் ஐ சே ரிஜாய்ஸ். கர்த்தருக்குள்ள நாங்க மகிழும் பொழுது கர்த்தர் எங்களை இன்னும் அதிகமாக அவருக்குள்ள எங்களை மகிழ வைப்பார். அப்படியே அவருக்கு நன்றி செலுத்துறேன். ஆமென். ஆவியானவரே, அன்பினாவியானவரே, இப்போ வாரம் இறங்கி வாரம் எங்கள் மத்தியிலே. இப்போ வாரம் இறங்கி வாரம் எங்கள் மத்தியிலே. உளையாத சேற்றில் நின்று தூக்கி அடித்தவரே, பாவம் கழுவி தூய்மையாக்கும் இந்த வேளையிலே. பாவம் கழுவி தூய்மையாக்கும் இந்த வேளையிலே. ஆவியானவரே,
இப்போ வாரம் இறங்கி வாரம் எங்கள் மத்தியிலே நேசரின் மார்பினிலே இனிதாய் சாய்ந்திடவே ஏக்கமாற்றேன் விரும்பி வந்தேன் உந்தன் பாதத்திலே ஆவியானவரே அன்பினாவியானவரே இப்போ வாரம் இறங்கி வாரம் எங்கள் மத்தியிலே ஆவியின் வரங்களினால் என்னையும் நிரப்பிடுமே அழிந்து ஜொலிக்க என்னையூற்றும் இந்த வேளையிலே ஆவியானவரே அன்பினாவியானவரே இப்போ வாரம் இறங்கி வாரம் எங்கள் மத்தியிலே. ஆமே, நாங்க கேட்கறதுக்கு முதலே கர்த்தர் எங்கள் மத்தியில் வந்திருக்கிறார். அவருடைய சமூகத்தை எனக்கு உணரக்கூடியதா இருக்கிறது. ஆமேன். தடையல் வந்தாலும் கர்த்தர் எங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். அவர் எங்களை அணைக்கிற தேவன். அதுக்கு நான் நன்றி செலுத்தி அவருக்கு இந்த நேரத்தை தந்ததுக்கு கர்த்தருக்கு நன்றி செலுத்தி அவருடைய நாமத்தை மட்டுமே மகிமைப்படுத்துவதற்கு ஜெபித்து அவரை ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. நன்றி நன்றி நன்றி. இப்பொழுது நாங்க மகேந்திரன் ஐயாவை அன்போடு வரவழைப்போமாக. அவர் வார்த்தை எங்களுக்கு கொடுத்து எங்களை ஆசீர்வதிக்க வரப்போகிறார். அவரை நாங்கள் அன்போடு ஒருமனப்பட்டு மகேந்திரன் ஐயாவை வரவழைப்போமாக. நன்றி. ஆமேன். பிரைஸ் தி லார்ட் ஐயா. பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் டாலி. எப்படி உங்களை பேரை மறக்க முடியும்? தடையல் வந்துச்சு. நன்றி ஐயா. வேறுங்க வந்து கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துங்களாமே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாள் ஒரு சாட்சி. என்னுடைய வயது 88 மாதம் சென்றது. இன்றைய